Taste the Daily. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்காத திமுக ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேத்தாக்குடி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் விடியா திமுக அரசு கடந்த சில வாரங்களாக குடிநீர் வழங்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து விடியா திமுக ஊராட்சி மன்ற தலைவரிடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரத்தில் கடன் தொகை கேட்டு தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் நெருக்கடி அளித்ததால் மனமுடைந்து கைத்தறி பட்டு நெசவு தொழிலாளி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் கீழ்கதிர்பூர் பகுதியில் வசித்து வந்த மாற்றுத்திறனாளி மணிக்கு தனலட்சுமி என்ற மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். கைத்தறி பட்டு நெசவாளியான மணி கடந்த 2 வருடங்களாக நிலவிய தொழில் நஷ்டம் காரணமாக பஜாஜ் பைனான்ஸ், ஸ்ரீராம் பைனான்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களில் கடன் வாங்கியுள்ளார். கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் மணியின் காலில் அடிபட்டதால் நெசவு தொழில் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் மாத தவணை சரியாக செலுத்தாததால் நிதி நிறுவன ஊழியர்கள் பணத்தை கேட்டு வீட்டிற்கு வந்து நெருக்கடி அளித்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் மனமுடைந்த மணி தமது தரையிலேயே தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தமது இறப்புக்கு முன்பாக அவர் பதிவிட்ட வீடியோ சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காலையில் பஜாஜ்காரன் வந்து உக்காண்டான், கொட்டாக தான் போகான்னு உக்காண்டான். 11 மணி வரலாம் கூட உக்காடுறான் அப்படின்றான். நைட்டு 11 மணி வரலாம் கூட உக்காரான்றான். என்னால் இப்போ பணம் ரெடி பண்ண முடியாது. எனக்கு 6 மாதம் 1 வருஷம் டைம் ஆகணும்னு கேட்டேன். கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து பஜாஜ், ஸ்ரீராமு, பந்தனு, விஜய் முடியல, கைத்து பிடிக்கிறாங்க. தற்கொலை பண்ணிக்கிறோம். நீங்கள் தான் எதனா ஒரு வழிகாட்டணும். ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி கிராம நிர்வாக அலுவலகம் மீது மோதியதால் கட்டிடம் இடிந்து சேதமுற்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் ராஜ்குமார் ஸ்ரீபெரும்புதூர் நோக்கி கண்டெய்னர் லாரியில் வந்துள்ளார். குன்னம் ஊராட்சி பகுதி வழியாக வரும்போது வேகத்தடையை கவனிக்காமல் ஓட்டியதால் கண்டெய்னர் லாரி நிலை தடுமாறி அங்கிருந்த கிராம நிர்வாக அலுவலகம் மீது மோதியது. இதில் லேசான காயங்களுடன் ஓட்டுநர் உயிர் தப்பினார். கிராம நிர்வாக அலுவலகம் சேதம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். Taste the Daily.